நல்ல அது நிறைய இன்சிடெண்ட் அவர்கிட்ட. எனக்கு செந்தூர பூவில் அவரும் இறக்க வேண்டியது, நானும் இறக்க வேண்டியது. செந்தூர பூவில் அது ஒரு உண்மையானது. அங்கே உள்ளவங்களுக்கு தெரியும், லைட் மார்க்கெட்மா எல்லாரும் தெரியும். விஜயாந்த் ட்ரெயின் ஃபைட்டு கடைசியாக படிச்சுட்டு எல்லோரும் அடிச்சிருவார். அடிச்சு விட்டு எல்லாம் கீழே விழுந்துருவாங்க, நிற்பார், நான் ஏறுவேன். அப்போ எனக்கு வெறும் வேஷ்டி துண்டு தான். ஏறிட்டு கயிறை போட்டு இழுத்து இது பண்ணணும். கயிறை போட்டு இழுத்த உடனே அதுக்கப்புறம் பத்திரம் மாஸ்டர் சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிதிப்பார். அப்படி படுத்துக்கிட்டு மிதிப்பார். நான் பின்னாடி போகணும், பின்னாடி விழுந்து எந்திரிக்கணும். இந்த 3 கேமரா ஆபாசார் தான் தெரியுமே, ஆபாசார்ட்டு சொல்லிடுறேன். இன்றைக்கி எவ்வளோதோ இது ஒன்று கூட திரைப்படத்தில் முதல்ல வந்து ஃபைட்டில் இருந்தேன். அதுக்கடுத்து என்னை நடிச்சார். அது முதியெல்லாம் நான் ரோட்டில் போனேன்னா இந்த ஃபைட் பண்ணுறவர் பொம்பளையில் கை பிடிச்சி வைக்கிறவர் அப்படி இப்படிம்பாங்க. இது செந்தூர பூவுக்கு அப்புறம் தான் செந்தூர பூவில் நடிச்சாருங்கிற வார்த்தையை வந்து அந்த படம் தான் கேட்டேன். அதுக்கு ஆவாவனம் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய இன்சிடெண்ட். என்னை கூட்டி போயிட்டாங்க ஃபைட்டுக்கு. கூட்டி போயிட்டு 18 பேர் நிற்கிறோம், 16 இப்போ எல்லாரும் போலே வேஷ்டி கட்டி சட்டை போட சொன்னார். நான் ஆவா சட்டை போனேன். சார் நிறைய ஃபைட்டுகள் பண்ணியாச்சு, ஏதாவது கேரக்டர் மாதிரி இருந்தால் இதாக இருக்குது, 18 பேரோட ஒரு ஆளாக நான் அப்படி சொல்ல மாட்டேன், போயிட்டேன், சரி சொல்லுவோன்ட்டு. உடனே அவர் சொன்னார், ரொம்ப டீசென்ட், இன்ன வரைக்கும் தொடர்பு இருக்கும், அழகு சார், நீங்கள் இந்த செந்தூர கோயிலில் இருக்கிறீங்கன்னு தெரியும் சார், பிரேவாக இருக்கும். இந்த செந்தூர போல அழகு சார் இருக்காருன்னு தெரியும். ஒன்றுமே சொல்ல அது வந்து ரூமில் நடக்குது. வந்து இங்கே ட்ராக்கில் வந்த உடனே ட்ராக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வேட்டி கட்டி எனக்கு சட்டையை போட்டு சட்டையை கழட்டு சார். என்கிட்ட வந்தால் கிட்ட செந்தூர் போட்டேன் சட்டையை கழட்டு சார். உடம்பு பெருசாக நான் ஒன்றும் புரியுதில்லை. இல்லை கலட்டுக்களை பார்ப்போம் அப்படின்னு அவர் ஒரு பட்டனை கலட்டு, வேண்டாம் சார் ஒரு பட்டனை கலட்டுனார். சரி அவரே கலட்டுறாருன்னு நானும் ஒரு பட்டனை அவர் கலட்டுனார். கலட்டி காசிமர் கூப்பிட்டாரு. 10 என்றுக்குள்ள இங்கேருந்து ஓடிடணும் சட்டை. அடுத்து என்னை பேசி விடல. குண்டை மேலே போடுங்க, ஒரு சலங்கை கொண்டு கையில் இது போட்டுருவேன், அந்த இது கொண்டு தாண்டை போட்டுருவேன், காலில் போட்டுருவேன். அவர் அந்த இடத்துல இது பண்ணுது. அதுதான் எனக்கு இது வரைக்கும் யாரும் ட்ராக்ல ஓடிட்டு இங்கே பைக் எடுத்து போனேன் பார்க்குறேன். என்ன அந்த பெரிய ஆள் பண்ணிட்டோம், அதை வச்சுருந்தார் இங்கே. அந்த மாதிரி அந்த ஒரு பேர் எடுத்து கொடுத்தது ஆபாசாருக்கு. என்னை இதிலேருந்து நடித்தாருங்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு ஆபாசார். அது மாதிரி விஜய சார்கிட்ட எவ்வளோ ஃபைட் பண்ணிட்டோம். செந்தூர பூவை வந்து இன்னைக்கும் பூவோடு சேர்ந்து நாரும் மறக்குவாங்க. அது வந்து விஜயநாத் சார். இதனால எனக்கு இன்னைக்கு கிடைக்கும். அதனால அவர் இறந்ததெல்லாம் ஃபுல்லாக போயிருந்தேன். செந்தூர பூவை மறக்க முடியாது. அதை கிக் பண்ண கரெக்டாக கிக் பண்ணி பின்னாடி விழுகணும். ட்ரெயின்னா கிட்டத்தட்ட 26 இதுக்கு பிடிச்சி மூவி கொஞ்சம் ரிஸ்க்கான இடம். சொன்னோடனே நான் சொன்னேன், மாஸ்டர் இத்தனை கேமரா வச்சுருக்கீங்க, பேக்கில் விட பேக் வாழ்க்கை போயிடுறேன் ராஜா, தண்ணி விட்டுறீங்க, ஆடு வேண்டாம் ராஜா, சரி என்னோடனே 3 என்னோடனே சரி சார் மைண்டில் பண்ணுறோம். சத்தியமான உண்மை. அதான் பெரியவங்க சொல்கிறதையும் கேட்கணும். நான் வந்து இது வந்து நம்ம இதாக காமிக்கணுங்கிறது இல்லை. இதான் கேமரா இருக்குது, நம்ம சும்மா பேக்கில் விழுந்தோம்னா எப்படி, ஒரு வாழ்க்கை வந்தோம்னா அது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மிதிப்பார் சார். ஏன் சார் இது பிடிச்சிட்டு மிதிப்பார், மிதித்து பேக்கில் விழுந்து வாழ்ட்டு இப்படி வந்துடுவேன். வாழ்ட்டு வந்தோடனே அது மேலே ப்ராட்கேஜ் இல்லை, மேலே வழுக்குதில்லை, சரட்டும் வலிக்கிச்சு. வழுக்கி இதில் சொல்கிறதெல்லாம் இவ்வளோ நேரம் அழுது நேரம் தான். இந்த வழுக்கி இன்னொரு 15 அடி போயிடுச்சுனாக்கா 40 அடி பள்ளத்தில் மிதிச்சு கூடாக்கள் மிதிச்சு பீஸ் ஆகிருக்கேன். 2 பெட்டிக்கு வந்த இப்படி அடுத்த பெட்டியில் விழுந்தேன்னா உள்ளுக்குள்ளே போயிருக்கேன். படிக்கட்டு விழுந்தெல்லாம் மண்டை சரி. என்னமோ ஆண்டவனுக்கு நான் பண்ண ஒன்னே நன்மை, கண்ணை மூடலை, வயதுக்கு கண்ணை மூட எங்கே திரும்பி இருப்பான்னு சரிக்கு வர்றேன் சார். வந்து இப்படி உள்ளிருந்த உடனே கொஞ்சம் இந்த ஃபைட்டில் இருந்ததுனால வால் பண்ணி உள்ளே போயிட்டேன். இடையில உள்ளே போயிட்டேன். உடனே உள்ளே போயிட்டு ஏன் சார் நான் எப்போ விழுந்தோம் கை அழகு சார் எப்போதுமே காரணம் அழகு
அப்படியே நிற்கிறாரு. சரிட்டு போன உடனே 2 முட்டியும் பார்க்குறேன், ரத்தம் ஊற்றுது. வேட்டியை தூக்கி என்ன இங்கேயும் ஒன்றும் கிடையாது, துண்டு தான். கூட்டிகிட்டு ட்ராக்கை வந்து இப்படி கையை தூக்கினேன். அப்போ தான் சார் மனுஷன் இறக்குனேன். அதெல்லாம் நான் யாரோ ஒரு மனசாட்சி பாருங்க. அது நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படி ஒரு மனுஷன் அவருக்கு ஆண்டவன் இருக்காரா